சக்திகளை வசியம் செய்வதற்காக செய்யப்படும் ஒரு வகை பூஜை முறையை செய்வினை, பில்லி, சூனியம் என்கிறோம். ஒரு சில வேளைகளில் நமது வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் மற்றும் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் போன்றவற்றால் யாரேனும் ஏதேனும் செய்வினை செய்திருப்பார்களோ என நமக்கு தோன்றும். அந்த வகையில் ஒரு சில விலங்குகள் வீட்டிற்குள் வந்தால் செய்வினை இருக்கிறது என்று அர்த்தம். என்னென்ன விலங்குகள் வீட்டிற்குள் வந்தால் ஆபத்து என்பதை பற்றி பார்க்கலாம். விஷம் கக்கும் மிருகங்கள். நம் வீட்டிற்குள் விஷம் கக்கும் மிருகங்கள் வந்தால் பில்லி சூனியம் இருக்கிறது என்று அர்த்தம். பாம்புகள். வீட்டிற்குள் பாம்பு வந்தால் வீட்டிற்குள் மனக்கசப்பு வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. வீட்டை சுற்றி பாம்புகள் காணப்பட்டால் பரவாயில்லை, ஆனால் வீட்டிற்குள் வருவது அவ்வளவு நல்லதல்ல. அடுத்து கருவண்டு அல்லது கருங்குளவி. கருவண்டு அல்லது கருங்குளவி எனப்படும் இந்த வண்டு வந்தால் அல்லது நுழைய முற்பட்டால் யாராவது செய்வினை செய்து அதன் மூலம் ஏவி இருக்கலாம். விரட்ட விரட்ட திரும்ப திரும்ப வருமாக இருந்தால் ஏதோ ஒரு கெட்டது நடக்கவிருப்பதை குறிக்கும். அடுத்து பூரான். உங்கள் வீட்டிற்குள் பூரான் வந்தால் செய்வினை மூலம் பணக்கஷ்டம் அல்லது மனக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இல்லாவிடில் யாரேனும் நோய்வாய்ப்பட போகிறார்கள் என்று அர்த்தம். வீட்டை சுற்றி சேரும் சகதியும் இருந்தால் பூரான் வரும். ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் பூரான் வருகிறது என்றால் அது ஒரு பெரிய கஷ்டத்தை தரப்போகிறது என்று அர்த்தம். அடுத்து வௌவால். அடுத்தபடியாக வீட்டிற்குள் வௌவால் வரக்கூடாதாம். அதுவும் இரத்த காயத்தோடு வந்து வீட்டிற்குள் விழுந்தால் அது ஏதோ ஒரு கெடுதலை தரப்போகிறது என்று அர்த்தம். பகல் நேரத்தில் வந்தால் செய்வினை மூலம் ஒரு இழப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். ஆகவே இவ்வாறான உயிரினங்கள் வீட்டிற்குள் வராதவாறு வீட்டினை ஒழுங்கான வேலி அடித்து அல்லது ஏதேனும் ஒரு முறையில் பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும். மற்றும் வீட்டினை சுத்தமாகவும் கடவுள் வாசம் செய்யும் இடமாகவும் வைத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.